ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தா கூட அவன் தப்பை நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனால் திட்டுறதுக்கு உரிமை கிடையாது. ஓ, என்ன கேட்குறீங்க? புரிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு குடும்பத்தையே கொலை பண்ணுறாங்களே, அவங்களெல்லாம் திட்டக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் திட்டுற செயல் இல்லைங்க. போட்டு கட்டை தூக்கி அடிக்கணும். நான் சொல்கிறது சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அதை சொன்னேன். முன்னாடி உள்ள காலத்துலலாம் கெட்ட வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறவங்கள தான் கேவலமாக பார்ப்பாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறதே தப்பு அப்படி இருந்த காலம்லாம் உண்டு. அதாவது எங்கேயாவது ஒரு நடந்து போயிட்டு இருந்தா இந்த வழியாக போ, அந்த வழியாக போகாத அப்படி தான் சொல்லுவாங்க தவிர அந்த வழியாக போனால் நீ விழுந்துருவ, அந்த மனசு சங்கடப்படும், அவசரமாக பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. இந்த வழியாக போகாத, அந்த வழியாக போ. ஏன்னா அந்த அந்த காலத்தில் அப்படி சொன்னால் கூட கேட்குறதுக்கு ஆட்கள் உண்டு. இப்போ அந்த வழியாக போகக்கூடாதுங்கிறாங்க, இந்த வழியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய இருக்குது. ஒரு பூனை குறுக்க போனால் கூட அது இந்த கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போங்க இருந்துட்டு, இல்லை அங்கே போகாதீங்க. அது ஏன் எதுக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தப்பான வார்த்தை, தப்பான நிகழ்வு, தப்பான இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வாழ்ந்த காலத்தில் கெட்ட வார்த்தை இப்போ பாருங்கள். இதுக்கடுத்தாலும் கெட்ட வார்த்தை. ஒருத்தனை சும்மா மூஞ்ச பார்த்துட்டே திட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்கள திட்டுறீங்கன்னு கேட்டால், அவன் மூஞ்ச பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல அதனால் திட்டுறேன். ஆனால் ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல அது தெரியாதுப்பா, பிடிக்கல அதனால் திட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கெல்லாமா திட்டிகிட்டு இருப்பீங்க? அவன் எவ்வளோ தப்பு செஞ்சுட்டு குற்றமான செஞ்சுட்டுலாம் இருக்கானே, அவன்லாம் திட்ட வேணாம். நேரில் போய் ஒரு அடி அடிச்சிங்களா? முடியுமா உங்களால்? முடியாது. என்ன இங்கே பக்கத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள தானே உங்களால் பார்த்து அடிக்கடி பார்த்து திட்ட முடியும், ஏன் இதுன்னு கேட்க முடியும், அடிக்க முடியும். அதானே அந்த எவ்வளோ இந்த மனசாட்சியே இல்லாமல் தப்பு செய்கிறாங்களே, அவங்களெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டிருப்போமா நம்மளாம்? ஏன்னா நம்ம கூட அவங்களாம் வாழலையே. அவங்க எப்படி இன்னொருத்தங்க தானே கெடுதல் செய்கிறாங்க, நமக்கு இல்லைல்ல. அப்படி தானே எல்லாருமே எண்ணம். அதுக்கு வருத்தப்பட்டதாவது உண்டா? இல்லைல்ல. சும்மா போட்டு திட்டிடல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒருத்தர் பிடிக்கலையா அமைதியாக போயிருங்க. எதுக்கு போட்டு திட்டிக்கிட்டு? அமைதியாக வாழ்கிறது எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை தெரியுமா? அதெல்லாம் என்ன உங்களுக்கு சொன்னால் புரியுமா? எப்படி சொன்னால் புரியும்? சொன்னால் புரியாது, அப்படி தானே?